ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாந்திஸ் கிச்சன். நிஷாந்திஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபின்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன ரெசிபி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போது ஹோம்மேட் பீஸா எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அது எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதில் அளவுகள் என்னன்றதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஹோம்மேட் பீஸாவுக்கு பேஸ் மாவு வச்சு நம்ம வீட்லேயும் தயாரிக்கலாம். இல்லைன்னா நம்ம பேஸ் வாங்கியும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பீஸா பேஸ் வாங்கி ஷாப்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பீஸா பேஸை இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு கூர்மையான நைஃபாலேயோ ஃபோர்க்காலேயோ ஒரு 4-5 ஹோல்ஸ் அங்கங்கே போட்டுட்டு இப்போ நம்மளுடைய இந்த பீட்சா சாஸ் இருக்கு இல்லையா, பாஸ்தா பீட்சா சாஸ், அதெல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சீஸை மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி நார்மல் சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மொசருல்லா சீஸ் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நார்மலாக இப்போ குழந்தைக்கு கொடுக்கணுன்றதுனால நான் நார்மல் சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, க்யூப்ஸாக கட் பண்ண ஆனியன், வெங்காயம், டொமேட்டோ, தென் பெல் பெப்பர், கேப்சிகம், இதெல்லாம் சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஒரு லேயராக போட்டுட்டு தேவையான அளவுக்கு போட்டுங்க. அது நான் டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் தட் இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு லேயர் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும். ரொம்ப சீஸ் போட வேணாம், கொடுத்துருக்க அளவு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். தென் இப்போ உங்களுக்கு ஆரிகனோ வேணும்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் ஆரிகனோ சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளே பீஸா பேஸ் ஃபில் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி தயார் பண்ணிட்டோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 100 கிராம் டேபிள் சால்ட்டை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸாவை பீஸா பிளேட் அதை உள்ளே வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ், மோஸ்ட்லி 15 மினிட்ஸில் வெந்துடும். அப்படி இல்லைனா குத்தி அந்த நைஃபால் குத்தி பாருங்கள், அது ஃபுல்லாக ஒழுங்காக வெந்த மாதிரி வந்துச்சுன்னா 15 மினிட்ஸில் எடுத்துடலாம். அப்படி இல்லைனா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட கொடுத்து நம்மளுடைய பீஸாவை நல்லா பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய பீஸா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி மெத்தட் இது. வீட்லேயே நம்ம செஞ்சு பார்க்கலாம். வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த பீஸா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்மளுடைய ஹோம்மேட் பீட்சா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பீட்சா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பினஸ் இஸ் ஹோம்மேட். தேங்க்யூ. இப்போ நாமளே தயாரித்த ஹோம்மேட் பீஸாவை கட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா கட் ஆகுது. அதே மாதிரி இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி அந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா கலந்து ஒரு முருகின தன்மையில் போயிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து காட்டுறேன் எப்படி பீட்சா வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீஸா தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.